சோஷியல் மீடியா ரைட்டர், சமூக ஊடக தளங்களுக்கான பதிவுகளை எழுதுகிற வேலைக்காக ஆட்களை அமர்த்த முயன்ற பொழுது அரை மணி நேரத்திலேயே ஃப்ரீலான்சர்கள் வேலை கிடைக்க ஏன் தடுமாறுகிறார்கள் என்பது எனக்கு புரிந்தது. 40 விண்ணப்பங்களுக்கு அந்த வேலைக்காக வந்திருந்தன. ஆனால் அவற்றில் பலவற்றில் கொடுத்திருக்கும் இணைப்பை டிரைவ் லிங்க்ஸ் திறக்கவே முடியவில்லை. மாதிரிகளுக்கு என் பக்கத்தை பார்க்கவும், செக் மை ப்ரொஃபைல் ஃபார் சாம்பிள்ஸ், இப்படி அநேகர் போட்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலேயே அதற்கான இணைப்பை, அதாவது லிங்கை போட்டிருக்க வேண்டும். HR துறையினரோ விண்ணப்பத்தை பார்க்கும் வேறு எவருமோ வந்திருக்கும் அத்தனை விண்ணப்பத்துக்கும் ப்ரொஃபைலை போய் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். தேவைப்படுகிற பிரிவில் அனுபவமின்மை குறித்து எந்த வரியும் சேர்க்காமல் இருப்பது, அதே பிரிவில் நீங்கள் இதுவரை எதுவும் எழுதாமல் இருக்கலாம், ஆனால் ஏன் இன்னும் எழுதவில்லை என்பதை குறிப்பிட வேண்டும். நான் இந்த பிரிவில் தான் படித்திருக்கிறேன், இதே போன்று எழுதப்பட்ட 2 மாதிரிகள் என்று இணைக்கலாம். யாராவது ஃப்ரீலான்சர்களை பணிக்கு அமர்த்த விரும்பினால் அவர்கள் உங்களை பற்றிய விவரங்களை பார்க்கிலும் நீங்கள் செய்த வேலைகளையே பார்க்க விரும்புவார்கள். விலை குறிப்பிடாமல் விண்ணப்பிப்பது, அந்த வேலைக்கான கட்டணத்தை கேட்டிருந்தால் அவற்றை குறிப்பிடுங்கள். அது அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை. நிச்சயமின்மை ஆர்வத்தை அழித்துவிடக்கூடும். ChatGPTயிலிருந்து செய்திகளை பிரதி எடுப்பது, இப்படி செய்வது உடனடியாகவே வாய்ப்பை கெடுத்துவிடும். நீங்கள் கட்டுரைகளை எழுத ChatGPT போன்ற AI கருவிகளை பயன்படுத்தினாலும் அவற்றை காட்டி கொடுக்கக்கூடிய ஹியர்ஸ் யுவர் அப்ளிகேஷன் மெசேஜ் அல்லது இன்சர்ட் லிங்க் ஹியர் போன்ற பதங்களை கவனமாக அழித்து விடுங்கள். ஆகவே நீங்கள் ஃப்ரீலான்சர் வேலைக்கு விண்ணப்பித்தால் இவற்றை கருத்தில் கொள்ளுங்கள். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.